இல்ல பொதுவா நம் நாட்டினுடைய பிரதம அமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வருகிறார். மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்குகிறார். மகிழ்ச்சியை நம்ம வரவேற்கிறோம். ம். ஆனா தேர்தல் நெருங்கி வருகிற நேரம் பிரதான ஐயா மோடி சார்ந்திருக்கிற பாஜக ஆட்சி மையத்தில் நடக்கிறது. பாஜக தமிழ்நாட்டில் என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிற அந்த கூட்டணியில தமிழ்நாட்டிற்கு தலைமை ஏற்பது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி. ம். ஏற்கனவே என்டிஏ கூட்டணியில் இருக்கிற ஐயா ஓபிஎஸ் 3 முறை முதலமைச்சர், அதிமுகவின் இணை ஒருங்கிணைப்பாளர். அப்படிப்பட்ட ஒருங்கிணைப்பாளரா இருந்து எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் அரசியல் இரண்டையும் டெல்லியோடு இணக்கமாக ஒரு 4.5 ஆண்டு காலம் 5 ஆண்டு காலம் இணக்கமாக பயணித்த ஒரு மகத்தான முன்னணி அதிமுக தலைவர் ஐயா ஓபிஎஸ். அதே மாதிரி டிடிவி இப்பொழுது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அணியில் இருந்து களத்தை சந்தித்தவர். அப்ப நம்ம இவங்க எல்லாத்துக்கும் 3 பேருக்குமே உரிய மரியாதையை தருவார். ஐயா ஓபிஎஸ் நேரம் கேட்டும் மோடி சந்திப்பார் மதுரையிலின்னு பார்த்தா அந்த தூத்துக்குடியில சந்திக்கல. அது பெரிய வருத்தம், பெரிய விமர்சனம் பாஜக மீது குதிந்து வருகிற சூழல்ல. திருச்சியில சந்திப்பாரான்னு பார்த்தா ஓபிஎஸ் டிடிவி அல்லது பாஜகவுக்கு இடைப்பட்ட காலத்தில் எதிரியாக இருந்து பாஜக தமிழ்நாட்டில் கால் ஊன்றாமல் அதிமுகவும் கால் ஊன்றாமல் 2024 அந்த மொத்த அணியும், அதாவது 2 அணியுமே தோற்பதற்கு முழு காரணமாக இருந்தது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி.